ஹலோ ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அனிமே உலகம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ, அந்த லாங் வீடியோ போட முடியாத அந்த கேர்ஸ்க்கு வந்துட்டு ஃபைனலாக ஒரு என் கார்டு போட்டாச்சு. சரி ரைட்டு, இன்றைக்காச்சும் அந்த மான்வா கண்டென்ட்டை விட்டுட்டு வேறு ஏதோ கண்டென்ட் போடுவியான்னு பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு ஏமாற்றம் தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு மான்வா கண்டென்ட் தான். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜானர் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓவர் பவர் மெயின் கேரக்டர் ஃப்ரம் த ஸ்டார்ட், அண்ட் செகண்ட் வந்துட்டு பெஸ்ட் காமெடி மான்வா, இப்போ தேர்டு வந்துட்டு பெஸ்ட் டைம் லூப் மான்வா பார்த்துட்டு இருந்தோம். பட் போன வாரம் வந்துட்டு அந்தளவுக்கு வீடியோஸ் என்னால் போட முடியல, ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அண்ட் இப்போவும் வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிக்காத அந்த டைம் லூப் செக்மெண்ட்டை இன்றைக்கி முடிக்க தான் போகிறோம். இந்த வீடியோவில் 2 மான்வா பார்க்க போகிறோம், ரெண்டுமே தரமான மான்வா. ஸோ நீங்கள் இதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மான்வாவில் நம்ம ஒரு ஸ்கெலிட்டனை பார்க்குறோம், அண்ட் அந்த ஸ்கெலிட்டன் செத்துட்ருக்கு. ஒரு ஸ்கெலிட்டன் இருந்துச்சுனாலே நெக்ரோமன்சி யூஸ் பண்ணி யாராச்சும் வந்துட்டு அதை அவாக்கன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஸ்கெலிட்டன் தன்னோட மாஸ்டரையே ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையில் இருக்குது. ஸோ என்னதான் முயற்சி பண்ணாலும் இதோட மாஸ்டர் இதனால் ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல. அண்ட் அடுத்து இதுக்கும் ஒரு கொடூரமான ஒரு சாவு தான் மிஞ்சுது. அண்ட் ஒரே இருட்டு. ஸோ சாவுனா இப்படி தான் இருக்குமா? சரி, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? நான் என் சாவை ஏற்றுட்டு இங்கே நிம்மதியாக உறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. சரி, ஏதோ ஒரு சத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா திரும்ப அந்த சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியுது இவர் திரும்ப உயிரோடு வந்திருக்காரு அப்படின்ட்டு. அண்ட் இவர் முன்னாடி பார்த்தா ஒரு ஸ்டேட்டஸ் விண்டோ அந்த மாதிரியெல்லாம் தெரியுது. அண்ட் இந்த ஸ்கெலிட்டனை ரூபியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு சமன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த ஸ்கெலிட்டன் சோல்ஜருக்கு புரியுது கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நம்ம ஆள் வந்திருக்காரு அப்படிங்கிறது. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு சாக போகிறா பேண்டிட்ஸ்னால அப்படின்னு புரிஞ்சு, சரி இப்போதைக்கு இவளையாச்சும் காப்பாற்றலாம், நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை காப்பாற்ற பார்க்குறாரு. ஆனால் அந்த பேண்டிட்ஸ் கிட்ட இருந்து இவளை கூட இவரால் காப்பாற்ற முடியல, அந்தளவுக்கு வீக்காக இருக்காரு. அண்ட் என் மாஸ்டர் தான் காப்பாற்ற முடியல, இந்த ஒரு சின்ன பொண்ணை கூட என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது பார்த்தா திரும்பவும் அதே நடக்குது. ஸோ இப்போ தான் நமக்கும் புரியுது, அந்த ஸ்கெலிட்டனுக்கும் புரியுது கிட்டத்தட்ட ஒரு லூப்பில் மாட்டின மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் கிட்டத்தட்ட நம்மளால் ஒரு இம்மோர்டல் கணக்கில் வராரு. அண்ட் இதை படிக்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு சின்ன வகையில் வந்துட்டு அந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாம் அன்வீல் பண்ணுவாங்க. அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் இதோட வேர்ல்ட் பில்டிங்கை பற்றி பேசியே ஆகணும். வேர்ல்ட் பில்டிங் அவ்வளோ தரமாக செஞ்சுருப்பாங்க. அண்ட் கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ரெக்ரேஷனில் வந்துட்டு எந்த அளவுக்கு மாறுதல்கள் நடக்குது, ஒவ்வொரு தடவை நடக்கும்போதும் இவர் எந்த அளவுக்கு உண்மையை நோக்கி பக்கத்தில் போகிறாரு. அண்ட் ஒரு கட்டத்தில் இவர் சண்டை போடுற பீயிங்ஸ் கூட நிற்கும் போதே வந்துட்டு இவருக்கு வந்துட்டு அந்த ஹோப் சுத்தமாக போயிடும். அந்த ஹோப் போனதுலேருந்து இவர் திரும்ப எப்படி எந்திரிச்சு வராரு. அப்புறம் ஐசக், ரூபியா, ரெனா இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்க்கெல்லாம் அந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் யாருடா இந்த கெவின் ஆஷ்டன், இவரை சுற்றிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நம்மளே கேட்க வச்சுருவாங்க. ஸோ நான் தான் முன்னாடி சொன்னேன்லங்க, ஒவ்வொரு மிஸ்ட்ரிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்வீல் ஆகும்போது நமக்கே வந்துட்டு இப்படி தான் அதுவா, அப்படி தான் இதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம வந்துட்டு எம்சினாலே வந்துட்டு ஒரு ஹியூமனாக பார்த்து பழகிட்டோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்கெலிட்டன் சோல்ஜர், அவருக்கு எந்த ஒரு எமோஷனுமே ஆரம்பத்தில் இல்லாமல் போக எமோஷன்ஸ் லைட்டாக வரது. அண்ட் அந்த மனிதர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் ஆகிறது. அண்ட் இவர் திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கிவ் இட் அ ட்ரை. இவருக்கு இந்த பவர் வந்ததுக்கான காரணம் என்ன, இவர் என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அதெல்லாம் பண்ணாரா, இவர் மாஸ்டரை காப்பாற்றினாரா, ரூபியாவை இவரால் காப்பாற்ற முடிஞ்சிச்சா, ரெனாவை காப்பாற்ற முடிஞ்சிச்சா? அண்ட் இதை படிக்கும்போது உங்களுக்கே ஒரு ஸ்கெலிட்டன் சோல்ஜருக்கு என்னடா இவ்வளோ கஷ்டங்கள் வருமாடா, இவ்வளோ ஆபத்துகள் வருமாடா, இவ்வளோ அப்டக்கிள்ஸ் இருக்குமாடா அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ண வச்சிரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மான்வா பேர் ஸ்கெலிட்டன் சோல்ஜர் குடன்ட் ப்ரொடெக்ட் த டஞ்சன். அண்ட் இந்த மான்வாவில் இது வரைக்கும் 290 சாப்டர்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக்கில் இருக்குது அண்ட் ரிட்டர்ன் ஆயிரும் கூடிய சீக்கிரம். நீங்கள் இன்னும் படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக கேட்சப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம். சரி, ஓகே. இப்போ ஒரு டார்க்கான க்ளூமியான ஒரு மான்வாவை பார்த்தாச்சு. அடுத்து ஒரு பிரைட்டான ஒரு டோனை செட் பண்ணுவோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற மான்வாவில் டைம் லூப், ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி பார்த்த மாதிரி. சரி, வாங்க இப்போ அதை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பார்த்தா ஒரு பொண்ணும் பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு, நீ வேணா என் வீட்டுக்கு வரையா, சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பக்கம் இருக்கிற பையன் இல்லை நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம அதுதான் ஹீரோயின்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோ படுத்துட்டு இதெல்லாம் மான்வாவாக படிச்சுட்ருக்காரு. அண்ட் படிச்சுட்டு அந்த ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காரு. எவன்டா அவன் ஒரு பொண்ணு கூப்பிட்டு இப்படி ரிஜெக்ட் பண்ணுவான், நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னலாம் இவர் பேசிட்டு ஒரு கமெண்ட்டும் போட்டுறாரு அந்த ஃபாரமில். அண்ட் அதுக்கு ஒரு ரிப்ளை கமெண்ட் வருது. அப்போ போய் நீயே மெயின் லீடாக இருந்து போடுறா அப்படின்னு ஒரு கமெண்ட் வருது. என்னால் முடிஞ்சால் நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கேயே பேசிட்டு, உனக்கு என்னடா குறை, நீயே மெயின் கேரக்டர் மாதிரி தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாரு.
அண்ட் அங்கே போய் அவர் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி நிறைய அந்த ஒட்டாக்கு திங்ஸ் எல்லாம் பண்ணுறவர் தான். ஸோ அவர்கிட்ட போயிட்டு இஎஸ்டபிள்யூ நீ அதை படிச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இஎஸ்டபிள்யூ அப்படின்னா அப்படின்னு இவர் கேட்குறாரு. சரி வேணுன்ட்டு ஏதோ ஓட்டுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஃப்ரீயாக விட்டு பார்க்குறாரு. கரெக்டாக அந்த அவங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் புதுசாக வராங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா யூடாஹி. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்தோம்ல வெப்டூனில், அவங்க டைரெக்டாக வந்து நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா இன்டர்நெட்டில் எங்கேயுமே அந்த வெப்டூனே காணோம். அண்ட் இப்போ தான் நமக்கும் புரியுது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுக்கும் புரியுது, கிட்டத்தட்ட 2 வேர்ல்ட்ஸுமே அப்படியே மர்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னிங்கன்னா, நீங்கள் ஆம்னிசைன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். எப்படி வந்துட்டு அந்த மாங்கா வேர்ல்டுமே அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் வேர்ல்டு ரெண்டுமே எப்படி மர்ஜ் ஆகும், அதே மாதிரி தான் இதுவும். இது நார்மலாக விட்டுருந்தா இவர் வந்துட்டு அவங்க லைஃப்பில் எதுவுமே போகாம விட்டுருந்தாங்கன்னா இந்த ஒரு பேங்கருமே எதுவுமே நடந்திருக்காது. இதில் மொத்தம் 6 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த 6 ஹீரோயின்ஸில் அவங்க உயிருக்கு ஆபத்து அண்ட் செத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, இவர் வந்துட்டு டைம் லூப் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஸோ ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு மான்ஹுவா, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் இந்த மான்ஹுவாவை நான் படிக்க ஆரம்பித்து முடித்தேன். இந்த 6 ஹீரோயின்ஸில் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பேக் ஸ்டோரி கொண்டு எல்லாமே நல்ல கதையாக சொல்லியிருப்பாங்களா. ஸோ நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆகலாம். அண்ட் நம்ம ஹீரோவோட பர்சனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டீன் ரொமான்டிக் காமெடி ஸ்டாஃபில் வருவார்ல, அந்த ஹீரோவோட பர்சனாலிட்டியை மாதிரியே நம்ம ஹீரோவும் வச்சுருப்பாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபன்னாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்ப்ளீட்டட் மான்ஹுவா. இதில் மொத்தம் 172 சாப்டர்ஸ் இருக்குது. அண்ட் இதில் எண்டிங்கும் ஒரு சூப்பரான ஒரு எண்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் 6 ஹீரோயின்ஸில் எந்த ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, இல்லைன்னா போய் படித்து பாருங்கள். இதில் நிறையா ட்விஸ்ட்டும் இருக்குங்க. இவரை யார் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நிப்பாட்டி வச்சாங்க, அந்த கமெண்ட் போட்டவங்களா யார், என்ன, அண்ட் கடைசியில் இந்த மான்ஹுவா எப்படி தான் முடியும், இந்த வேர்ல்டு செப்பரேட் ஆகுமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ எக்கச்சக்க சர்ப்ரைஸ்கள் எல்லாம் கொண்டு இருக்குது. இந்த மான்ஹுவா பேர் வெப்டூன் கேரக்டர் நாக்காங்லிம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 172 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபினிஷ்டு மான்ஹுவா, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மான்ஹுவாவோட பெஸ்ட் டைம் லூப் மான்ஹுவா லிஸ்ட்டை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோ போட்டதுக்கப்புறமே வந்துட்டு இது போய் கம்யூனிட்டி டேப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு போல் க்ரியேட் பண்ணி போடுறேன், அதில் ஈஸியாக செலக்ட் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த ஜானரில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை. அண்ட் இந்த மாதிரி மான்ஹுவா வீடியோஸ் எல்லாம் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய லைக்ஸ் கொடுக்க தான் ஓகே மான்ஹுவாஸும் நிறையா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய மான்ஹுவாஸை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குற வரைக்கும் பாய்.